ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன கேம் பிளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்கேரி டீச்சர் 3D. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இன்னும் மறக்காம அந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம சரி கேம்குள்ளே போயிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 2ல லாஸ்ட் டேட் நைட் தான் ப்ளே பண்ண போகிறோம். மிஸ்டி இஸ் அபவுட் டு செர்வ் ஹர் சிக்னேச்சர் டிஷ் வித் எ வெரி ஸ்பெஷல் ட்விஸ்டா. என்ன கைஸ் அந்த கிளவி ட்விஸ்ட்டுங்கிறான ஒன்றும் புரியல. சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உள்ளே போய் கட் ஸ்கேனில் பார்த்துருவோம் என்ன நடக்குதுன்னு. கட் ஸ்கேன் வந்துருச்சு. என்னது கிளவி என்ன பண்ணுவோம், ஃபோன் பண்ணுறான். ஏய் தலை, நீ அங்கே தான் இருக்கியா? ஓகே, தலைக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் போட்டுருக்கா. ஒருவேளை ஏதோ டிஷ்யூ கீது சமைப்பா தெரியுது. அதனால ஸ்கேரி ஸ்ட்ரேஞ்சரை வர சொல்கிறோம். ஸ்கேரி ஸ்ட்ரேஞ்சர்னா யாரும் இல்லை, நம்ம தலை தான். ஓகே, இன்னும் கருமா வந்து வச்சுருக்கேன். இது என்னன்னே தெரியல. சரி விடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமைப்பாலாமா. அதை சமைக்கிறதுல இப்போ அந்த கருப்பு கலர் பாட்டில் கண்ணா வந்தீங்களா, அந்த பாட்டில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் சமைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல போய் அந்த பாட்டில் இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே தான் இங்கே ஒழிச்சிருப்போம் அந்த கிளவி. இங்கே தான் இங்கே இருக்கும். ஓகே டன், கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து அந்த கிளவியோட சமையல் வந்து கலக்கணும். அவள் என்ன சமையல் வந்து பாதிதான் பண்ணியிருக்கான்னு முழுசாக பண்ணி முடிக்கல. அதுக்குள்ளே கலக்கக்கூடாது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சரி பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இருக்கா கிளவி, நம்ம கீழே போயிடலாம். தனியை முடிச்ச கிளவி சீக்கிரம் சமைச்சிட்டு பார்த்தா சமைக்க போட்டு அங்கங்கேயும் மேலே சுற்றி திரிகிறான். தனியை முடிச்சவன் இவெல்லாம் ஒரு ஆளா? சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும் சமைக்கிற வரைக்கும். அதுதான் பெரிய விஷயமே. இங்கே வருதா சமைச்சு இங்கே சரி போடவே இல்லை. கொட்டுற வரைக்கும் நம்ம இங்கே பொறுமையாக எங்கேயா தான் நிற்கணும். வர நம்ம சீக்கிரம் போயிடலாம். பாத்ரூம் போயிட்டலாம். சரி பாத்ரூம் கிச்சன் ரூம் பார்க்க ஒரே மாதிரி இங்கே ஒரே கன்ஃபியூஷன் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது, மிக்ஸ் பண்ணால் கண்டுபிடிச்சிடுவான். இப்போ வந்து நம்ம அங்கே போயிடுவோம். ஓகே, இங்கே என்ன பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அவள் சமைச்ச அந்த பவுல் எடுத்துக்கணும். சீக்கிரம் எடுத்து வெடி சனியை பிடிச்சி கிளவி எடுத்து வச்சிட்டாலோ. இன்னும் இப்போ தான் வந்துகிட்டே இருக்காளா? வளர பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது இப்போ குக்கிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மிஷினை கொடுத்துட்றாங்க. செம்ம டென்ஷன் ஆகுது கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவுல் எடுத்தப்போ நினைக்கிறேன். அவ்வளோதான். எம்மி ஏய் இன்னும் தின்னு பார்க்குறா, சரி இல்லையே. ஓகே பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த பவுலில் கொட்டட்டும், அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே கைஸ், பவுலில் கொட்டிட்டான். இப்போ போய் நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம முதல்ல அந்த இடத்த விட்டு போகட்டும், இல்லைன்னா போனாலும் நம்மளை மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க கிளவி. போ 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 ஓகே கைஸ், போக ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைடு கேப்பு உள்ளே பூந்து சீக்கிரம் இது மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். இது என்னன்னே தெரியல, டிஷ்ஷுன்னு போட்டிருக்கு. என்ன டிஷ்? டிஷ்ஷுன்னா அது ஓகே. இது என்னன்னே தெரியல கைஸ், இன்னும் குழு மாதிரி இருக்குது. சரி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகே டன். எனக்கே பார்க்க அருவருப்பாக இருக்குது. சரி பார்த்தீங்கன்னா அதை அப்படியே தள்ளி விட்டு போயிடுவோம். அவ்வளோதான் கைஸ். இப்போ கட் ஸ்கேன் போட்டுருவாங்க, பார்க்கலாம். அதுக்குள்ளே கட் ஸ்கேன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? சரி ஓகே, என்ன நடக்குது? என்ன கிளவி மேக்கப் போடுற பார்த்துட்டு இருக்கா அவ்வளோ தெரியுது. ஓ மை காட். சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டிஷ்யூ சமஸ்தா ஓகே, கொண்டு வந்து கொடுக்கலாம். யாருக்குன்னு நம்ம தலைக்கு. தலை மூஞ்சிலே கொட்டி விட்டான் புழுவை பார்த்து நீ. சரி ஓகே டன். அடுத்த நெக்ஸ்ட் மிஷின் என்ன ஃபன்னுக்குன்னு பார்க்கலாம். இந்த மிஷினில் கொஞ்சம் ஃபன் கம்மியாக தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் மிஷினை பார்ப்போம். நெக்ஸ்ட் மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 3 தான் ஓப்பன் பண்ண போகிறோம். சாப்டர் 2 க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ சாப்டர் 3 இது பார்த்தீங்கன்னா பூரா கிறிஸ்மஸ் தான். ஒர்ஸ்ட் ஸ்கேட்டர் எவர். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனியெல்லாம் பெஞ்சு அந்த தண்ணியில் வந்து ஐஸ் கட்டியாக மாறி இருக்கும். அந்த சாப்டர் தான். அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு அந்த கிளவியோட சாப்டரில் ஃபினிஷ் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா டீச்சரோட ஸ்விம்மிங் பூல் பூரா ஐஸ் கட்டியாக மாறிடுச்சாமா. அதுதான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்காக வந்து அவள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறா. அவளை ஸ்கேட் பண்ண விடாமல் நம்ம தடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவளை இதுலேயே போட்டு புதைக்கணும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி வாங்க நெக்ஸ்ட் இதை பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல ஓப்பன் பண்ணி போய் இப்போ வந்து இந்த ஸ்கேட்டிங் அந்த ஐஸ் கட்டி வந்து மெயினாக உடையிறது வந்து மெயினாக என்ன காரணம்னா உப்பு நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த உப்பு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே தான் இந்த கிச்சனில் கூட வச்சுருக்கோம். அந்த கிளவி அவன் அங்கே தான் இருக்கா. வாடி 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 சனியை பிடிச்ச கிளவி, வா வா வா. அதுக்குள்ள சீக்கிரம் உப்பு எடுத்துகிட்டு போயிடுங்க கைஸ். வந்துட்டு ஓ மை காட், ஓடுற அதுக்குள்ள கிளவி கண்ணு தெரியல கைஸ். சூப்பர், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவன் முதல்ல அந்த இடத்துல காலி பண்ணிட்டு நம்மளை காலி பண்ணிடுவோம் அவ்வளோ தெரியுது. எங்கேயே போகிறானப்பா. ஓகே, இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த உப்பை எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு பவுலில் போட்டு அதை கொண்டு போய் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பார்த்தீங்களா அந்த ஐஸ் கட்டியில் கொட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் இவனோட சாவை யாராலும் தடுக்க முடியாது. ஓகே, இப்போ இந்த உப்பை எடுத்தாச்சு. இது எங்கே இருக்கானே தெரியலையே. இதில் போக முடியாதா? சரி நம்ம சுற்றியாக போயிடுவோம். கிளவி எங்கே இருக்கா? உள்ளே போயிட்டா. சூப்பர். இப்போ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உப்பை கொட்டிடுவோம் முதல்ல.
பவுலில் கொட்டின உப்பு அப்படியே எடுத்துகிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே போக போகிறோம்னா ஸ்விம்மிங் பூல் போக போகிறோம். ஸ்விம்மிங் பூல் போய் அந்த கிளவிக்கு போய் சமாதி கட்ட போகிறோம். ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் எங்கே இருக்குமே, இங்கே தான் கைஸ் இருக்குது. ஓகே, ஓப்பன் த டோர். ஜம்ப் பண்ணி தான் இங்கே தான் கைஸ் இருக்கும் இந்த ஸ்விம்மிங் பூல். பார்த்தீங்களா இல்லையா, எல்லாம் ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு. ஸ்கேட் விடக்கூடாது, உப்பை போட்டுட்ருவோம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஐஸ் கட்டிலாம் உடைய போகுது. இந்த கிளை வந்து ஸ்கேட்டிங் பண்ணி உள்ள முழுகி சாவ போகிறான். அதுதான் நடக்க போகுது. அதுக்குள்ளே கட்கன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கய்யா. சரி, இங்கே நடக்குது. ஏங்கடா ஒன்றுமே நடக்கல. ஏய் இம்பாசிபிள். திடீர்னு ஃபெயிலுக்கு சொல்லிடாதீங்கடா. சனியை முடிச்ச கிளவே அங்கே அதான் நான் பார்த்தேன். இங்கே யாருக்கிட்ட இந்த பாஸ் கேமர்ஸ் வச்சா சும்மாவா. ஓகே, கிளவி கதையை முடிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 3ல நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண லைக் பண்ணிருங்க கைஸ். உங்களுக்காக எத்தனை டைம் லைக் சொல்லி வாயை வலிக்குது. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்டர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டிபேக்கல். ஓகே, கிறிஸ்மஸ் டிபேக்கலாமா என்னென்ன பார்த்தலாம். ஐ திங்க் மிஸ்டின் டு நீட்ஸ் லிட்டில் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் டெக்கரேட்டிங் ஹேர் கிறிஸ்மஸ் ட்ரீ திஸ் இயர். என்னடா கிளவி என்ன பண்றா கிறிஸ்மஸ் ட்ரீ. சரி பார்ப்போங்க என்னன்னு பார்த்தலாம். கட்சி நம்ம தான் தெரியும். ஏன்னா நமக்கு இங்கிலீஷ் படிக்க தான் தெரியும், புரிஞ்சுக்க தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய படிப்பாளி எல்லாம் கிடையாது. அப்படி இருந்தா நான் இங்கே உட்காந்து கேம் விளையாண்டுருக்க போறேன். இன்னும் கிளவி வந்து டெக்கரேஷன் பண்ணி கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணி லைட்டிங் எல்லாம் போடுவோம் தெரியுது. ஓகே டன். இதுதான் வேலையா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அதில் வந்து நம்ம கிரானைட் பார்த்தீங்களா, கிரானைட் கட்டி பெயிண்ட் அடிச்சு அவளை வெடிச்சு சாவடிக்க போறோம்னு நினைக்கிறேன். அதான் நடக்கும், அதை தான் பண்ண போறோம். நம்ம என்னைக்கும் அவளை சாவடிக்கிறதா. ஏன்னா அவள் வந்து ஒரு டீச்சர். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம என்ன டார்ச்சர் பண்ணியிருப்பான். அதனால அவளை படி வாங்குற. இப்போ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த கிரானைட் பார்த்தீங்கன்னா எங்கே தெரியுமா இருக்குன்னா இந்த பேஸ்மெண்ட்டு கீழே தான் இருக்கும். ஆனால் அந்த கிளவி அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கான். எப்படி அங்கே போகாதுன்னே தெரியல. நீங்கள் பிடிச்சவன் அப்பா வந்துச்சுட்டா மறுபடியும் உட்காடுறேன். எனக்கு வர ஆத்தத்தோட இங்கே இருக்க பொருள் எடுத்துக்க மண்டல அப்படியே எரியலாம் போல இருக்குது. பட் ஆனால் எரியா ஒரு போதனும் இல்லை. ஏன்னா இங்கேருந்து அங்கே கூட போகாது. ஏதோ ஒரு ரூம்குள்ளே போகிறாலாம், அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருக்கிறாயா. சரி, போக ஆரம்பிச்சிட்டான். நம்ம திட்டணும் கொஞ்சம் ரோசம் வந்து சொல்லுது கிளவிக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மெதுவாக போய் அந்த பேஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணி கீழே போய் கிரானைட் எடுத்துடலாம். திரும்பிக்கிது பார்த்துறாதடி சனியை முடிச்சாலே ஓப்பன் த டோர். ஓடுறான். இங்கே தான் இங்கே கிரானைட் இருக்கான். எங்கடா காணோம். இங்கடா இங்கே இங்கே இருக்கான். சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா கிரானைட் தூக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெயிண்ட் தேவைப்படுது. அது எங்கே பார்த்தீங்களா, இந்த கிளவி அதை மேலே ஒளி வச்சிருக்கான். போய் மேலே போய் எட்டு வரணும் போல. ஐயோ சாமி, அதுக்குள்ள வந்துட்டாப்பா வெளியே. நீ பிடிச்ச கிளவி இவனோட பெரிய டார்ச்சராக இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மேலே எல்லோ கலர் இதுதான் அது. ஓகே டன், எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளவி வர ஆரம்பிச்சிட்டான். இவனோட பெரிய மாதிரி வந்து உட்காந்து புக்கு இது படிக்க போகிறான். அங்கே கீதை உக்காந்த என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியுது. என்ன உட்காரல, என்ன பண்ணுறா. ஓ ஐயோ கைஸ், இவன் மேலே வரான். ஐயோ இது ரொம்ப தப்பாச்சு. ஓப்பன் த டோர். சீக்கிரமே கீழே போயிட வேண்டியதான். கிச்சன் ரூம் இருக்கு, என்ன தவளை. ஏன்னா அதில் தான் பேஸ்மெண்ட் இருக்குல்ல, கீழே போயிட்டு வர மாதிரி. ஓகே டன், வந்துட்டோம்ல. எப்படி ஓடிப்போ. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல வந்து கிரானைட்டை தொங்க விட்டுட்டு அதுக்கு முன்னாடி வந்து இந்த கேபிள் மூலம் அத்துட்டுறணும். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த கிரானைட்டை மாட்டி விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சு விட்டுருவோம். அவ்வளோதான், இன்னைக்கு கிளவிக்கு சோழி முடிஞ்சுது. அதுக்குள்ளே கட்ஸ்கேண்ணா சூப்பர். அப்படியே ஓ தலை நீ வந்திருக்கியா. சரி தலை எனக்கு கூட ஆஃப் பண்ணுங்க. தலை எஸ்கேப் ஆயிட்டு தலை அவன் கூட இருக்காத. டேய் மொட்டை தலையா சொன்னா கேள்றா. கிழட்டு பயல அவன் கூட இருக்காதா. ஒரு கிளவி ரொம்ப பில்டப் பண்ணிட்டு இருக்கிறான். எங்கடா லைட் சொல்லிட்டு ரொம்ப சீனை போட்டு பார்த்தா கேபிள் கலண்டு இருக்குது பார்த்துட்டா. சரி போட்டோன்னே வெடிக்க போகுது. தலை உனக்கு இனிமேல் இதுதான். ஓடுறான் இங்கடா வெடிக்கல. ஓ மை காட். 1 2 3 போடுங்க. அவ்வளோதான் கைஸ், ஜோலி முடிஞ்சுதே. ஓகே டன். அடுத்த நெக்ஸ்ட் சாப்டர் மிஷன் பார்த்துடலாம். சாப்டர் 3ல என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரமாட்டேங்குது. ஓகே வந்துடுச்சு. என்னது சாண்டாஸ் ஹெல்ப்பர் டான்ஸ். ஓ மை காட், மறுபடியும் சாண்டா கடத்த போகிறாள் என்னன்னு தெரியலையே. One thing we still loves more than anything else in the world in என்னது eggnog. Let's make it extra special. கைஸ் எக்னாக் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது எப்படி இருக்குன்னு தெரியல. நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன் எக்னாக் அப்படி சொல்லிட்டு. சரி அதை அந்த கிளை குடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து வயிறை ரெடி பண்ணிட்டு இருப்பான் அவள் தெரியுது. ஆனால் நான் விட மாட்டேன். அவன் வயிற்று இன்னைக்கு நாசம் பண்ண போகிறேன். சரி
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு வந்து என்ன தேவைன்னா முட்டையை வந்து அழுக்க வைக்கணும். அந்த முட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிச்சன் ரூம் போல தான் இருக்கும். நமக்கு தேவையான பொருள் எல்லாம் கிச்சன் ரூம் தான் இருக்குது. ஆனால் அந்த கிளை வந்து கிச்சன் ரூம் சுற்றி திரியிறா. அதுதான் பிரச்சனை. பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கா, எங்கே இருக்கான்னு எனக்கே தெரியல. நான் பாட்டுக்கு வேகமாக போயிட்டேன். பட் ஆனால் எங்கேயும் பக்கத்தில் தான் இருக்க மாதிரி தெரியுது. அப்புறம் பார்த்தா அவன் அந்த சைடு ரூமில் இருக்கா. சரி, நம்ம முதல்ல இதை எடுத்துக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல், அந்த அழுகுன முட்டை ஸ்மெல் வராதுக்கு ஒரு பொடியாட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முட்டை தூக்கி உள்ளே போடுவோம். இதில் எந்த முட்டை வந்து அழுகுன முட்டைன்னு கண்டுபிடிக்கணும். தண்ணியில் போட்டால் மேலே வந்துடும். அதுதான் அழுகுன முட்டை. இது உள்ளே இருக்குது. இது நல்ல முட்டை போல தெரியுது. சரி, இது வேண்டாம். அப்போ வேறு எதுவும் முட்டை இருக்குது அழுகுன முட்டை? எங்கே இது? இந்த முட்டை இருக்குமோ? ஓகே, இதையும் போட்டுருவோம். ஓகே, இது இல்லை. மிதக்குது 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 மிதக்குது. இதுதான். ஓகே, இப்போ இந்த முட்டை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த மிக்சியில் உடச்சி ஊற்ற போகிறோம். உடச்சி ஊற்றிட்டு இப்போ இந்த ஸ்ப்ரே வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படியே இங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறோம். கிளம்பி வேறு வாந்தி கம்மிங் சூன். ஓ மை காட், இவ்வளோ இந்த எங்கேருந்து வரான்னு தெரியலையே. இந்த சைடா அந்த சைடா எங்கே பக்கத்தில் தான் வச்சிருக்கா? இந்த சைடு தான் வரான், ஓடுறான் வைப்புல. அவ்வளோதான், எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டான். மிக்ஸி குடிக்க போகிறான். இன்னைக்கு சம்பவம் நடக்க போகுது அவளுக்கு. சரி, இன்னுமே இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிருங்க. அப்போ தான் இது மாதிரி ஃபன்னான வீடியோ பார்க்க முடியும். ஓகே, எடுத்துட்டான், குடிக்க போகிறான். அவ்வளோதான் கைஸ், குடிச்சிட்டான். ஓய், என்னது தப்பாச்சா? இப்படிலாம் வரக்கூடாது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓ, வயிறு எடுத்துச்சா? ஓடு. எத்தனை டைம் எங்களை பாட சொல்லி கடுப்பேற்றிருப்பேன். பின்னாடியே வந்துச்சா? ஓகே கைஸ், செம்ம ஃபன் தான். இதை எதிர்பார்க்கல. சரி, மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், இதை வீடியோ பண்ணிக்கிறேன். டாட்டா, பை பை, லவ் யூ கைஸ், see you.